Hello friends, இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 29/07/2020 ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அண்ட் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணாலும் அந்த டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் சில பேருக்கு அந்த டெலகிராம் லிங்க் ஒர்க் ஆகிறதில்ல. ஸோ என்னோடய ஃபோன் நம்பர் கீழே கொடுத்துருக்குறேன். ஸோ அதுக்கு மெசேஜ் அனுப்புங்க டெலகிராமில், நான் உங்களுக்கு குரூப்பில் ஆட் பண்ணுறேன். ஸோ அதை தவிர யூபிஎஸ்சியில் நீங்கள் என்ன டவுட்னாலும் நீங்கள் அந்த குரூப்பில் கேட்கலாம். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் பேஜில் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சைனாவோட டிஸ்எங்கேஜ்மெண்ட்டை பற்றி இருக்குது. ஆல்ரெடி இதை பற்றி நிறைய பேசிட்டோம். அண்ட் இன்னமும் வந்து என்ன நிறையா ஃபாரின் பாலிசி ரிலேட்டட் இஷ்யூஸ் நம்ம எடிட்டோரியலில் பேச போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் அகைன் அண்ட் அகைன் நான் அதை எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டேன். செகண்ட் என்னென்னா ராஜஸ்தான் கேபினெட் வந்து அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபினெட்டோட மீட்டிங்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸோட செஷனை வந்து ஜூலை 31 வந்து கொண்டு வைக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடியும் இதை பற்றி நம்ம நிறைய பார்த்தாச்சு. ஓகேங்களா? ராஜஸ்தான் இஷ்யூவை பற்றி நம்ம நிறையா வந்து ஆல்ரெடி பேசியாச்சு. ஸோ அதனால் அதை ரெண்டையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு இன்னொரு நியூஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் 2967 டைகர்ஸ் இந்தியாஸ் கெப்பாசிட்டி அட் பீக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவோட டைகர்ஸ் கெப்பாசிட்டி இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2967 டைகர் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த டைகர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றதுல எங்கே இந்த டைகரோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது? இப்போ டைகர் கன்சர்வேஷன் ரிலேட்டடாக நம்ம என்னென்ன பண்ணுறோம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நேற்றே உங்களுக்கு வந்து என்ன டைகர் சென்சஸ் ரிலேட்டடாக ஒரு ஆர்டிக்கல் ஷேர் பண்ணேன், அதை படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஒரு அத்தாரிட்டி அந்த ஒரு அத்தாரிட்டியை பற்றியும் பார்த்துருந்தோம். என்னென்னா நேஷ்னல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி அப்படிங்கிற ஒரு அத்தாரிட்டியை பற்றியும் பார்த்துருந்தோம். இந்த நேஷ்னல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி அப்படின்றது வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972க்கு கீழே வரும் அப்படின்றதையும் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த நேஷ்னல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி அப்படின்றவங்க ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் கூட நம்ம கண்ட்ரியில் பண்ணுறாங்க, ப்ராஜெக்ட் டைகர். இதை தவிர இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட சில நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு தெரியும் நேஷ்னல் பார்க்கு, வைல்ட் லைஃப் சாங்சுரி, பயோஸ்பியர் ரிசர்வ் இந்த மாதிரிலாம் தெரியும். அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைகரை எக்ஸ்க்ளூசிவாக கன்சர்வேஷன் பண்ணுறதுக்காண்டி, ஓகேங்களா, டைகரோட கன்சர்வேஷனில் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் செலுத்துறதுக்காண்டி நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில வைல்ட் லைஃப் சாங்சுரியோ அல்லது நேஷ்னல் பார்க்கு என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா டைகர் கன்சர்வேஷன் ரிசர்வாக மாற்றிருப்போம். ஓகேங்களா? டைகர் கன்சர்வேஷன் ரிசர்வாக மாற்றிருப்போம். கிட்டத்தட்ட இந்தியாவில் இப்போ 51 டைகர் கன்சர்வேஷன் ரிசர்வ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த 51 டைகர் ரிசர்வ் கன்சர்வேஷன் ரிசர்வில் நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைகரோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். as well as பார்த்தீங்கன்னா டைகர் வாழ்கிறதுக்கான எல்லா சூழ்நிலைகளும் கரெக்டான லெவலில் இருக்கும். அண்ட் இங்கே மேபி த்ரெட்னிங்கும் இருக்கும். ஸோ அதெல்லாம் காப்பாற்றுறதுக்காண்டி தான் இந்த பர்டிகுலர் ஏரியாவை டைகர் கன்சர்வேஷன் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டைகர் கன்சர்வேஷன் ஏரியா அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 120க்கு மேலே நேஷ்னல் பார்க் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 500க்கு மேலே வைல்ட் லைஃப் சாங்சுரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ வேர்ல்டு லெவலில் ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு 12 கிட்ட இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறப்போ இந்த விஷயத்தில் இந்த 51 டைகர் ரிசர்வில் மட்டும்தான் டைகர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, 3ல் ஒரு டைகர் இந்த டைகர் ரிசர்வை தாண்டி தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. விச் மீன்ஸ் வேறு நேஷ்னல் பார்க்ஸில் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் இது ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட அந்த டைகர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீக்குக்கு வந்திருக்கு. பீக் மீன்ஸ் நம்ம எவ்வளோ ஹோல்டு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? டைகருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் வந்து உங்களுக்கு ஃபோரம் இருக்குது. அதுக்கு பேர் டைகர் ஃபோரம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? டைகர் ஃபோரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டைகர் ஃபோரம் அப்படின்றது வேர்ல்டில் மொத்தம் 13 கண்ட்ரியில் மட்டும்தான் இந்த டைகர் இருக்குது. ஓகேங்களா? இதை தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைகர் ரேஞ்ச் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 13 கண்ட்ரியும் ஒரு அமைப்பு கொண்டு வந்திருப்பாங்க. அந்த அமைப்பில் தான் டைகர் ஃபோரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? இதில் ஒரு ஸ்கீமும் இருக்கும். இந்த வேர்ல்டு லெவலில் ஒரு ஸ்கீமும் இருக்கும். அது என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா TX2 அப்படின்ற ஒரு ஸ்கீமும் இருக்கும். அதாவது டைகரோட அந்த எண்ணிக்கையை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 2 மடங்காக மாற்றணும் அப்படின்றது தான் அந்த TX2 அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட். ஓகேங்களா? இந்த ப்ராஜெக்டை லாஸ்ட் டைம் ஐ திங்க் நேபாள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அந்த நியூஸ் மட்டும் எனக்கு மறந்து போச்சு. ஐ திங்க் நேபாள் தான் நினைக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? TX2. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தாங்க. ஸோ இதை தவிர டைகர் எந்தெந்த டைகர் ரிசர்வ்ஸ் எங்கெங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுமா, அதே மாதிரி அதோடைய மேப் ரிலேட்டட் விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் இந்த வெப்சைட்ஸில் வந்து அதெல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் இதை இப்போ எப்படி படிக்கணும் அப்படின்னா பியூராக வந்து உங்களுக்கு இதில் நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் ரிலேட்டட் பாயிண்ட்ஸ் தான். சரி, மெயின்ஸ் ரிலேட்டட் பாயிண்ட் அப்படின்னா டைகர் கன்சர்வேஷன் ரிலேட்டடாக மேபி மெயின்ஸ் ரிலேட்டட் கேட்கலாம். இந்த டைகர் கன்சர்வேஷன் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா டைகர் அப்படின்றது நமக்கு கீஸ்டோன் ஸ்பீசிஸ் அல்லது இம்பார்ட்டன்ட்
இம்பார்ட்டன்ட் ஸ்பீசிஸ் வகையில் சாரக்கூடியது. ஓகேங்களா? அப்போ இதனுடைய கன்சர்வேஷன் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கிற லைக் அந்த காடுகளில் இருக்கிற அதர் ஸ்பீசிஸோட வாழ்நாளை வந்து என்னென்னா நமக்கு இது பண்ணும். ஓகேங்களா? அது எப்படி சார், இது ஒரு ப்ரே அனிமல், இந்த அனிமல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மற்ற அனிமல் எப்படி பாதுகாக்கும் அப்படின்னா இது ஒரு ப்ரே அனிமலாக இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சாப்பிட வேண்டிய ப்ரே. ஓகேங்களா? இது ஏதாவது ஒரு மானை சாப்பிடுது அப்படின்னா மான் வேறு எதையாவது சாப்பிடும். மான் என்னது புல்லை திங்குது அப்படின்னா மானோட எண்ணிக்கை மட்டும் நமக்கு அதிகமாகிடுச்சுன்னு வைங்களேன், நமக்கு என்ன ஆகும், புல்லோட எண்ணிக்கை கம்மியாக ஆரம்பிச்சிடும். அப்போது மான் ரிலேட்டடாக வந்து என்னென்னா நமக்கு மானில் வந்து என்னென்னா உங்களுக்கு காம்படிஷன் அதிகமாகிடும், மான்கள் இனம் வந்து சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து என்னென்னா ஒரு பயாலஜிக்கல் சைக்கிளிங்கை வந்து என்னென்னா நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அந்த டைகர் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே திங்க் பண்ணுங்க, இதெல்லாம் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் இந்த மாதிரி திங்க் பண்ணுவீங்க. சரி, டைகர் வந்து ஏன் சாகிறதுக்கு காரணம் என்ன? முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா டைகர் வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான ஏரியாஸில் இருக்கும் அப்படின்றது டைகர் கன்சர்வேஷன். இப்போ டைகரை வந்து என்னென்னா என்டேஞ்சர்ட் இதில் தான் வச்சுருப்பாங்க, IUCN ரெட் லிஸ்ட்டில் என்டேஞ்சர்ட் கண்டிஷன்ஸில் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் டைகர் அப்படின்றதுக்கு என்ன முக்கியமாக தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருப்பிடம். ஓகேங்களா? செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரே அனிமல். ஸோ இது எல்லாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சில இஷ்யூஸ் வருது நம்ம வேர்ல்டை பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த பர்டிகுலராக கிளைமேட் சேஞ்சில் வந்து அதிகமான இஷ்யூஸ் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாமே நீங்கள் மெயின்ஸுக்கு திங்க் பண்ண வேண்டிய விஷயம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டேரெக்டாக எங்கே போயிடலாம் அப்படின்னா எடிட்டோரியல் பேஜ் போயிடலாம். எடிட்டோரியலில் ஃபஸ்ட்டு இது எதை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா அடாப்டிங் எ பப்ளிக் சிஸ்டம் அப்ரோச் டு COVID-19 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த COVID-19 ரிலேட்டடாக இந்த பப்ளிக் சிஸ்டத்தில் அதுவும் பப்ளிக் இந்த பர்டிகுலர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடில் நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும், ஓகேங்களா, சோஷியல் டிஸ்டன்சிங்க்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற விஷயம்லாம் நிறையா பார்த்தாச்சு. ஸோ அகைன் அண்ட் அகைன் இதையே பார்க்கணுன்னு சொல்லி அவசியம் இல்லை. ஸோ அதனால் நான் அதை கட் பண்ணிவிட்டு RIC ட்ரையாங்கிள் தட் இஸ் ஸ்டில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஆர்டிக்கிளுக்கு நம்ம போக போகிறோம். RIC அப்படின்னா என்ன? ரஷ்யா, இந்தியா, சைனாவோட கூட்டமைப்பு. ஓகேங்களா? இட்ஸ் லைக் அ ட்ரையாங்கிள். ஓகேங்களா? இந்த ட்ரையாங்கிளுக்கு இன்னமும் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்றதான் இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கிளுடைய ஒரு வாதமாக இருக்கும். ஓகேங்களா? சரி, RICனா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் இன்ன வரைக்கும் அது எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். RIC அப்படின்றது 1990s வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் இதை வந்து என்னென்னா எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அது ரஷ்யா தான் வந்து என்னென்னா இதனுடைய முன்மொழிதலாக இருப்பாங்க. இது எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ரீஜன் அந்த அமெரிக்கா சார்ந்த கண்ட்ரிகளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஏஷியாவில் வந்து ஒரு ஸ்ட்ராங் அமைப்பு வேணும் அப்படின்றதுக்காண்டி ஏஷியாவில் ஸ்ட்ராங் கண்ட்ரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரஷ்யா, சைனா, இந்தியா. ஸோ இந்த கண்ட்ரிகளுடைய கூட்டமைப்பு அப்படின்றது வெஸ்டர்ன் அலையன்ஸுக்கு ஒரு ஆப்போசிட்டாக, அதாவது கவுண்டர் பேலன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா நம்பினாங்க. ஸோ அதனால் இந்த பர்டிகுலர் விஷயத்தை நம்ம எடுத்துகிட்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக இவங்களை பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் லேண்ட் மாஸில் 19% குளோபல் லேண்ட் மாஸ் இவங்களோட தான், இந்த 3 பேரோட தான். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 33% ஆஃப் குளோபல் GDPயும் இவங்களோட தான். அண்ட் இவங்களுடைய மார்க்கெட்டும் ரொம்ப பெருசு. நல்லா யோசிச்சிங்கன்னா தெரியும், சைனா, இந்தியா 2 கண்ட்ரியுமே ஹையஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி. ஓகேங்களா? ஸோ அந்த ஹையஸ்ட் வேர்ல்டு லெவலில் இருக்கிற எல்லா பாப்புலேஷனை சேர்த்தா கூட நம்ம பாப்புலேஷனுக்கு பக்கத்தில் தான் வந்து நிற்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான பாப்புலேஷன் நம்ம அதிகமாக வச்சுருக்கோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து என்னென்னா நம்ம மிகப்பெரிய மார்க்கெட். ஸோ அப்போ இவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் அண்ட் நமக்கு வந்து பாசிட்டிவ்ஸ் அப்ரோச்சஸ் இருக்கிறதுனால நம்மளுடைய அந்த 3 பேருடைய, ஓகேங்களா, 3 பேருடைய வேர்ல்டு இம்பார்ட்டன்ஸை கொண்டு வர்றது அப்படின்றது தான் இந்த பர்டிகுலர் RICயோட இது. சரி, இந்த RICயோட மீட்டிங் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடந்திருக்கும். அந்த RIC மீட்டிங்கில் மொத்தம் 3 பேரும் கலந்துக்கிட்டு இருப்பாங்க, ஃபாரின் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ரஷ்யா, இந்தியா, சைனா. ஸோ இவங்கெல்லாம் ஒவ்வொரு விஷயமான ஸ்பீச்சை வந்து கொடுத்துருப்பாங்க இந்த பர்டிகுலர் இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலராக வந்து என்னென்னா ரஷ்யனோட லீடர்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய, அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மல்டிலேட்ரலிசம் பற்றியும் இதை பற்றிலாம் பேசியிருப்பாங்க. இது யூனிலேட்ரல், அதாவது யூஎஸோட கிரிட்டிசிசம்லாம் இதில் வச்சுருப்பாங்க. இதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைனா வந்து என்னென்னா அந்த பவர் பாலிட்டிக்ஸு, இந்த ரூல் ஆஃப் லாவெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசியிருப்பாங்க. இந்தியா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னென்னா அதாவது இன்டர்நேஷ்னல் லாஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். லைக் மேஜர் பவர்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? லெஜிட்டிமேட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பார்ட்னர்ஸை வந்து ரெகனைஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்து என்னென்னா நம்ம வந்து பேசியிருப்போம். ஸோ இதுதான் வந்து RIC மீட்டிங்கில் இப்போ நடந்தது, அது நம்ம பேசுனது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா RICயை பற்றின ஃபுல் விஷயங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ RICயை பொறுத்த வரைக்கும் அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ், இப்போ நம்ம இந்தியா இப்போ 3 பேர், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா, இந்தியா, சைனான்னு கொண்டு வரும்போது இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான இதோட விஷயமே என்னென்னா யூனிபோலார் டு மல்டிபோலார் அப்படின்றது தான்.
யூனிபோலார் அப்படின்னா என்ன? யூனிபோலார் அப்படின்னா என்னன்னா, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு மிகப்பெரிய பவர் அப்படின்னா ரெண்டு பேரை தான் நம்ம சொல்லுவோம். யார் அப்படின்னா ரஷ்யாவும் யூஎஸ்ஏயும் தான். ஸோ இந்த மாதிரி யூனிபோலார் அப்படின்ற ஒரு கண்டிஷனில் இருந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா மல்டிபோலார்னா இப்போ பாருங்க, சைனா வந்து பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி காட்டிக்கிறாங்க, ஜப்பான், ஆஸ்திரேலியா எல்லாருமே வந்து பெரிய ஆள் மாதிரி காட்டிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் மல்டிபோலார் வேர்ல்டு அப்படின்றதுக்கு நம்ம மூவ் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் ஆர்ஐசியோட குரூப்பிங் இட் இஸ் அகெயின்ஸ்ட் ஆன்டி யூஎஸ்ஏயா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் அவங்களுடைய யூஎஸ்ஏயோடைய அந்த பர்டிகுலர் இதுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக செயல்படுவாங்களே தவிர பட் ஆன்டி யூஎஸ்ஏ வந்து கிடையாது இவங்க. ஓகேங்களா? பர்டிகுலராக. ஸோ இப்போ இந்த ரீசெண்டாக அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக வந்து என்னென்னா ஆர்ஐசி ஸ்டார்ட் ஆகும்போது, ஓகேங்களா, இனிஷியலாக ஆர்ஐசி ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா கூட ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன்ஷிப் அதிகமாக இருந்திருக்கும். அதேமாதிரி சைனா கூட பொலிட்டிக்கல் லெவலில் நம்ம நல்ல பேச்சுவார்த்தையில் தான் ஈடுபட்டிருப்போம். நம்ம பவுண்டரி டிஸ்பியூட்லாம் கரெக்டாக வந்து சரி பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஆர்ஐசி மீட்டிங்கில் நடந்திருக்கும். இதுக்கு பேரலாக நம்ம இந்தியா என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, யூஎஸ் கூட ரிலேஷன்ஷிப்பை இன்க்ரீஸ் பண்ணிப்போம். லைக் வந்து ட்ரேடு, ஓகேங்களா, நியூக்ளியர், டிஃபென்ஸ்லையும் இதெல்லாம் வந்து என்ன நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம். இப்படி இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கமாக இந்தியாவோட யூஎஸோட ரிலேஷன்ஷிப் அதிகமாகிறதுனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த சைனா அண்ட் ரஷ்யாவுக்கான இந்தியாவோட ரிலேஷன்ஷிப் வந்து தேய ஆரம்பிக்குது. சைனா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெய்பர்ஹுட் ரீஜியனில் இந்தியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறத தடுக்க ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி இந்தியன் ஓஷன் ரீஜியனில் சைனாவோட ஆதிக்கத்தை அதிகப்படுத்த ஆரம்பித்தாங்க. ஈவன் வி ஆர் இன் ஆர்ஐசி. ஓகேங்களா? இதே மாதிரி ரஷ்யாவை பார்த்தீங்க அப்படின்னா, ரஷ்யா வந்து யூஎஸ்ஏ கூட பெரிய லெவலில் ப்ராப்ளம். 2014 வந்து என்ன, ரஷ்யா வந்து கிரிமியா அப்படின்ற ஒரு ஏரியா அனெக்சேஷன் பண்ணியிருப்பாங்க. இதை மிகப்பெரிய லெவலில் யூஎஸ்ஏ எதிர்ப்பாங்க. இதுக்கடுத்து ஆப்கானிஸ்தானில் 2 பேர் சண்டை போட்டுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால அதுக்கடுத்து ரஷ்யா வந்து சைனாவோட க்ளோஸ் ஆகிட்டே போகும். பட் என்ன ஆகிட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட அந்த பிரிவினை அப்படின்றது ரஷ்யா இந்தியா ரிலேஷன்ஷிப் வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இது தாங்க வந்து உங்களுக்கு இது வரைக்கும் நமக்கு போய்கிட்டு இருந்தது. சரி, இந்த பர்டிகுலர் இதில் வந்து என்ன இன்னமும் வந்து என்னென்னா இம்பார்ட்டன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால், எஸ், இட் இஸ் ஹாவ் அ ஸ்டில் சிக்னிஃபிகன்ஸ். அப்படி ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து எஸ்சிஓ மெம்பர்ஷிப்பில் இருக்கும். ஓகேங்களா? எஸ்சிஓவில் மெம்பர்ஷிப்பில் இருக்கும். அந்த எஸ்சிஓ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரஷ்யா, இந்தியா, சைனா 3 பேர் இருக்கும். as well as பாகிஸ்தான் அண்ட் சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸும் இருக்குது. அப்போ இந்தியாவோட ஆக்சஸ் டுவர்ட்ஸ் சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸுக்கு இந்த எஸ்சிஓ அப்படின்றதும் ஆர்ஐசி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நம்ம ஆர்ஐசியில் நம்ம குரூப்பிங்கில் கரெக்டாக இருக்கும்போது தான் எஸ்சிஓ குரூப்பிங் அப்படின்றதும் கரெக்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை தவிர செகண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்ஐசி மூலமாக நம்ம நிறைய பைலேட்ரல் இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம இன்னும் வந்து பிரிங் அவுட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பைலேட்ரல் ரிலேஷன்ஷிப்பை இன்னமும் வந்து இந்த ஆர்ஐசி மூலமாக எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரஷ்யாவோட நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து ரொம்ப அதிகம். பட் அவங்களுடைய பீப்புளோட மக்கள் தொகை ரொம்ப கம்மி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அதிகமாக இருக்கிற கண்ட்ரி கூட நம்ம ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இட் வில் இம்ப்ரூவ் அவர் எக்கனாமி. ஓகேங்களா? ஸோ அந்த இதை தான் சொல்கிறாங்க. சரி, இதனால் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆர்ஐசி கூட கனெக்ஷன் வரணும். இப்போ இந்தியான்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 பக்கமும் மத்தளம் தான் நமக்கு இந்தியாவுக்கு. ஒன்று ஆர்ஐசி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ. ஓகேங்களா? இந்த ஆர்ஐசியில் இருக்க 2 கண்ட்ரி ரஷ்யா அண்ட் சைனா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இண்டோ பசிபிக் ரீஜனில் இண்டோ பசிபிக்னா நம்ம அந்த பசிபிக் ரீஜியன் ஏரியாவில் நான் உங்களுக்கு யூஎஸ்ஏயோட பவரை வந்து அவங்க அதிகமாக விரும்பலை. பட் யூஎஸ்ஏ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இண்டோ பசிபிக் ரீஜனில் ஃப்ரீ நேவிகேஷன் அப்படின்ற பேரில் அவனோட கப்பல்லாம் வந்து நிப்பாட்டுறான். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்தியா வந்து யூஎஸோட க்ளோஸ் குரூப்பிங்கில் குவாட் அப்படின்ற குரூப்பிங்கில் இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் ஆர்ஐசி அப்படின்ற குரூப்பில் இருக்காங்க. அப்போ 2 பக்கமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மத்தளம் தட்டுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக சைனா கூட நமக்கு ஒரு பார்டர் இஷ்யூ வந்ததுனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், யூஎஸ் கூட வந்து க்ளோஸ் ஆக்ஷனுக்கு க்ளோஸாக போங்க அப்படின்னு சொல்லி சில பேர்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க. பட் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we should have a autonomy of action. நம்ம என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் we should have that autonomy இருக்கணும் அப்படின்றாரு. அண்ட் அதர்வைஸ் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரையாங்குலர் ரிலேஷன்ஷிப்பை நம்ம இன்னமும் வந்து மோர் அந்த கன்ஸ்ட்ரக்டர் லெவலில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது இந்த ஆர்டிக்கலில் இவர் சொல்கிறார். ஓகேங்களா? ஸோ இதுதான் மெயின்ஸ் ரிலேட்டடாக அந்த ஆர்ஐசியோட இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ ஆர்ஐசி பற்றின என்ன எக்ஸஸான விஷயங்கள் இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் போய் படிங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டிக்கிங் டீப்பர். இந்த டிக்கிங் டீப்பரில் வந்து ஜிஎஸ்டியை பற்றி பேசுகிறாங்க. நான் ஜிஎஸ்டியை பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ போட்டாச்சு. ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு சில விஷயங்களை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜிஎஸ்டி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன மீனிங்?
பாருங்க. அதாவது ஸ்டேட்டுக்கு கொடுத்த பவர், ஸ்டேட்டுக்கு கொடுத்த ஃபிஸ்கல் பவர், தட் மீன்ஸ் ஸ்டேட் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் டாக்ஸஸை வந்து தனக்கு தேவைப்பட்ட நேரத்தில் தேவைப்பட்ட ஏரியாஸில் இன்டைரக்ட் டாக்ஸஸை விதிச்சுக்கலாம். இது வந்து இருந்த விஷயம். பட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஜிஎஸ்டியை கொண்டு வந்தது மூலமாக டாக்ஸுக்குன்னு சில ஃபிஸ்கல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ அந்த ஃபிஸ்கல் கன்ஸ்ட்ரெயின்ஸை வந்து என்னென்னா சால்வ் பண்ணுறதுக்காண்டி நெக்ஸ்ட் 5 இயர்ஸ், அதாவது 2017 வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி வரும். 17லேருந்து அடுத்த 5 இயர்ஸுக்கு வந்து என்னென்னா காம்பன்சேஷன் அமௌண்ட், அதாவது காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர்லேருந்து ஸ்டேட்டுக்கு வரணும். ஓகேங்களா. பட் இந்த பர்டிகுலர் COVID-19 ஆஸ் வெல் அஸ் COVID-19க்கு முன்னாடி, ஓகேங்களா, COVID-19க்கு முன்னாடியே நம்மளுடைய எக்கனாமி வந்து அந்த அளவுக்கு பெரிய லெவலில் வந்து இது இல்லை. அன்எம்ப்ளாய்மெண்ட், ப்ரொடக்ஷன் லெவலில் ரெடியூஸ் ஆனது, இது எல்லாமே நமக்கு அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ இதனால் நம்மளுடைய ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்து, அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி கலெக்ஷனில் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செஸ்ஸை வந்து போட்டிருப்பாங்க. செஸ் என்னத்துக்கு செஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்டோட காம்பன்சேஷனுக்காண்டி பெரிய பெரிய கூட்ஸ், அதாவது லக்ஸூரியஸ் கூட்ஸ் வாங்குறவங்ககிட்ட டேக்ஸ் வந்து செஸ் போட்டிருப்பாங்க. பட் என்னன்னா இந்த COVID-19 பெரிய பெரிய ப்ராடக்ட், அதாவது லக்ஸூரியஸ் கூட்ஸ் வந்து என்ன நமக்கு வந்து வாங்குறதுக்கு ஆள் கிடையாது. இதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செஸ் லெவலும் வந்து நமக்கு கம்மியாயிடுச்சு. ஸோ இதனால ஸ்டேட்டுக்கு கொடுக்க வேண்டிய அந்த காம்பன்சேஷன் அமௌண்ட்டை கொடுக்கல. அப்போ காம்பன்சேஷன் அமௌண்ட்டை கொடுக்கலாட்டி ஆட்டோமேட்டிக்காக தே வில் பி இன் அ ட்ரபிள். ஓகேங்களா. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் நீட் அமௌண்ட் ஃபார் அ பர்டிகுலர் பேண்டமிக் பீரியட். அந்த பேண்டமிக்கில் அவங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு அமௌண்ட் வேணும். அப்படி செலவு பண்ணுறதுக்கு அமௌண்ட் வேணும்னா அவங்க எதுலையாவது ஒன்றில் டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ண தான் முடியும். பட் இன்டைரக்ட் டேக்ஸ் வந்து யார்கிட்ட போயிடுச்சுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை போயிடுச்சு. ஆஸ் வெல் அஸ் டைரக்ட் டேக்ஸும் யார்கிட்ட தான் இருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தான் இருக்குது. அப்போ டேக்ஸ் அப்படின்ற அத்தாரிட்டி இவங்க கையில் இல்லாதப்போ இவங்களால் வந்து தனியாக முடிவுகள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். உங்களுக்கு கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்டோட ஃபெடரல் சிஸ்டம் எந்த மாதிரி பாதிக்கப்படுது ரிலேட்டட் டு ஃபிஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேப்பர் 3ல கேட்கலாம், அல்லது பொலிட்டிக்கல் லெவலில் பேப்பர் 2ல கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ பேப்பர் 3ல இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலை பற்றியும் ஜிஎஸ்டியை பற்றியும் நீங்கள் தெளிவாகவே பேசுறதுக்கான எல்லா விஷயமும் இருக்குது. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெடரல் சிஸ்டத்தில் பேப்பர் 3ல கேட்கும்போது நிறைய ஸ்கீம்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறது எல்லாமே நீங்கள் இஷ்யூவாக வந்து எழுதலாம். ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் வந்து என்னன்னா நீங்கள் படிக்க படிக்க அதில் இன்ட்ரெஸ்ட் புரிஞ்சுக்குமே. ஓகேங்களா. ஸோ இதுதாங்க இந்த ஆர்டிக்கலில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. அது என்னன்னா த காஸ்ட் ஆஃப் ஹேர்ஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. லைக் COVID-19 அந்த பர்டிகுலர் ட்ரக் அப்ரூவலை பற்றி இருக்குது. நம்ம இந்த ட்ரக் அப்ரூவலுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி உங்களுக்கு போட்டுட்டேன். ஸோ அதனால தான் அந்த ஆர்டிக்கலை நான் எடுக்கலை. இதுக்கு அடுத்த ஆர்டிக்கல் போயிடலாம். அடுத்த பேஜ், மீட்டிங் சைனாஸ் இன்டென்ஷன்ஸ் வித் ஏர் பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா சைனாவோட ஏர் பவரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அக்செப்ட் பண்ணணும். பட் என்னென்னா இதில் என்ன இருக்குது, அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இதில் டிஃபென்ஸை பற்றி ஃபுல்லாக பேசுகிறாங்க. ஸோ அதை பற்றின விஷயங்கள் நம்ம என்னென்னு பார்த்துட்டே வரலாம். ஓகேங்களா. இப்போ இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நமக்கு தெரியும் மிகப்பெரிய லெவலில் இந்த பார்டர் இஷ்யூ போய்கிட்டு இருக்கு. அந்த பார்டர் இஷ்யூலே நல்லா செக் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இதுதான் பார்டரில் பிரச்சனை. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போய் தங்க முடியுமானா தங்க முடியாது. நம்ம கண்ட்ரியும் தங்க முடியாது, அந்த கண்ட்ரியும் தங்க முடியாது. பட் அந்த நம்ம ரெண்டு கண்ட்ரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு சண்டை போடுறதுக்கான ரீசன் என்ன, எதுக்கு வந்து இந்த நேரத்தில், அதுவும் இந்த பேண்டமிக் பீரியடில் யாராலையும் காசு செலவு பண்ணதுக்கு முடியாத நிலைமை, அந்த பர்டிகுலர் பீரியடில் சைனா ஏன் இதை பண்ணணும்? ஓகேங்களா. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய கொஷின் மார்க். இதை நம்ம இன்டெலிஜென்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தவறிட்டாங்க. ஓகேங்களா. இது முக்கியமான விஷயம். இதுக்கடுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஆம்பிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சில விஷயங்கள் பேசுகிறார். அதாவது நம்ம எல்லாரும் யோசிக்கிறோம் சைனா வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா வேர்ல்டு லெவலில் அவனுடைய கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான் அப்படின்றோம். ஸோ இந்த ஆத்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா சைனா மட்டும் இல்லைங்க, இந்தியாவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தங்களுடைய வியூவை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க அப்படின்றாங்க. அது எப்படி அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் சொல்கிறாரு. டிஃபென்ஸ் ரிப்போர்ட் வந்து வருஷம் வெளியிடுவாங்க. அந்த ரிப்போர்ட் 2002 and 2003 ஒரு ரிப்போர்ட் வெளியிடுறாங்க. அந்த ரிப்போர்ட்டில் இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு நார்த் சைடை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் ஏஷியா, ஓகேங்களா, சவுத் சைடை பொறுத்த வரைக்கும் ஈக்குவேட்டார் ரீஜியன், ஈஸ்ட் சைடை பொறுத்த வரைக்கும் மலாக்கா ரீஜியன், வெஸ்ட் சைடை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெர்ஷியன் கல்ஃப். இதுதான் வந்து என்னென்னா 2002-03 நமக்கு கொடுத்த ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ரிப்போர்ட் கொடுத்துருப்போம். இப்போ 2018-19 ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட் ரிப்போர்ட், ஓகேங்களா, லைக் டிஃபென்ஸ் ரிப்போர்ட் வந்து ஒன்று வெளியிட்டிருப்போம். இதில் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா இந்தியா வந்து கிட்டத்தட்ட எல்லா காண்டினென்ட்டில் உள்ள மேக்ஸிமம் கண்ட்ரீஸில் வந்து என்னென்னா நம்மளுடைய இம்பார்ட்டன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. நம்மளுடைய வியூவை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷன் ரீஜியன் அண்ட் இண்டோ பசிபிக் ரீஜியன், இந்த ரெண்டுலையுமே வந்து என்னன்னா இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட் வாயிலாக தெரிவிச்சிருக்கோம். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா வேர்ல்டில் சைனாவோட அந்த இது மட்டும் எக்ஸ்பேண்ட் ஆகிறது இல்லை, நம்மளோட இதுவும் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு. பட் நம்மளோட எக்ஸ்பேன்ஷன் அப்படின்றது எதை பொறுத்து அப்படின்னா ஒரு டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்து இருக்குது. பட் சைனாவோட எக்ஸ்பேன்ஷன் அப்படின்றது அவங்களுடைய அந்த பார்டர் கேப்சரோ அல்லது த்ரூ ட்ரேட் கேப்சர் அல்லது பார்த்தீங்கன்னா டெப்ட் ட்ராப்பு,
டெப்ட் ட்ராப் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த ஆர்டிக்கல் அவர் சொல்லலை. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஏர் பவர் அப்படின்றத பற்றி பேசுகிறார். இப்போ நமக்கு கரண்ட்டாக யூஎஸ்க்கு நமக்கும் சைனாவுக்கும் வந்து கரண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்கு. இதில் மிலிட்ரி பவர் எந்த அளவுக்கு இருக்குது, ஏர் பவர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது தான் இந்த பர்டிகுலர் ஏரியாஸ். அதாவது இந்த பர்டிகுலர் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, அதில் எந்த மாதிரி வந்து மிலிட்ரி பவர் செயல்படும், எந்த மாதிரி ஏர் பவர் செயல்படும் அப்படின்றதையும் ஒரிஜினலாக இந்தியாவோட மிலிட்ரி பவருக்கும் சைனாவோட மிலிட்ரி பவருக்கும் எந்த மாதிரியான டிஃபரன்ஷியேஷன் அப்படின்றதும் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் பர் மிலிட்ரி இதில் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் வைஸ் சைனா வந்து தங்களை ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. பட் என்னன்னா மிலிட்ரி வைஸ் அவங்களால ப்ரூஃப் பண்ண முடியலை. இதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய எக்யூப்மெண்ட் அண்ட் பர்சனல். ஓகேங்களா? அவங்களுடைய பர்சனுடைய அந்த இன்வால்மெண்ட் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கம்பேர்ட் டு இந்தியன் மிலிட்ரி வந்து என்னன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. as well as பார்த்தீங்க அப்படின்னா சைனாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த மிலிட்ரி ஏரியா அப்படின்றது, அதாவது பார்டர் ஏரியாவில் சைனாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக எதோ பிலீவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸை தான் நம்ம பிலீவ் பண்ணி ஆகணும். பட் இப்போ நம்ம ஏர்ஃபோர்ஸில் வந்து ரஃபேல் விமானத்தை வந்து கொண்டாந்து இறக்கியிருக்கோம். அப்போ ரஃபேல் விமானத்தை கொண்டாந்து இறக்கணுன்னே நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், பெரிய பவர் ஆகிட்டோமானா கிடையாது. ஏன்னா ரஃபேல் பவரை பர்டிகுலர் ஏரியாவில் டிப்ளாய் பண்ணணும்னா இப்போ டிப்ளாய் பண்ண முடியாது. ஏன்னா ரஃபேல் விமானத்துக்குன்னு ஒரு ட்ரைனிங் கோர்ஸ் இருக்குது. அந்த ட்ரைனிங் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். அந்த ட்ரைனிங் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி அதுக்கான ஆட்களை வந்து என்னென்னா நம்ம அதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அண்ட் அது வந்து என்னன்னா எந்த மாதிரியான டெரெயினில் ஒர்க் ஆகும் அப்படின்ற விஷயங்களெல்லாம் நம்ம அனலைஸ் ஆராயறதுக்குள்ள இன்னும் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே போயிடும். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராசஸ் வந்து நமக்கு இருக்கிறதுனால இப்போ உடனே வந்து நீங்கள் ஏர்ஃபோர்ஸில் வந்து என்னென்னா ரஃபேலில் போயிட்டு டிப்ளாய் பண்ணி எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணிடுவாங்க, கொண்டு முடிச்சிருவாங்க அப்படின்லாம் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய ஏர் பவரை பற்றியும் சைனாவோட பற்றியும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இதை தவிர நமக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. இந்த பர்டிகுலர் டைமில் நமக்கு 3 ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வாரை ப்ரிவென்ட் பண்ண பார்க்கணும், தடுக்க பார்க்கணும். அப்படி தடுக்க முடியலையா, செகண்ட் ஆப்ஷன் அவங்க கூட எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வாரை முடிச்சிடணும். நம்ம ஜெயிக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் வந்து என்னன்னா, உங்களுக்கு வார் இல்லை அப்படின்றப்போ நம்மளுடைய கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் இதில் சொல்கிறாரு. ஓகேங்களா? ஸோ இதுதாங்க இவர் சொல்லியிருக்க முக்கியமான விஷயம். இது உங்களுக்கு பேப்பர் 3ல் உங்களுக்கு செக்யூரிட்டி ரிலேட்டடோ இல்லாட்டி வேறு விஷயங்கள் மிலிட்ரி ரிலேட்டட் பேப்பர் 3ல் தான் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த சவுத் ஏஷியன் மைக்ரண்ட் கிரைசிஸ். மைக்ரண்ட் அப்படின்னா யார்? உங்களுக்கு இன்டர்னல் மைக்ரண்ட், எக்ஸ்டர்னல் மைக்ரண்ட் ரெண்டாக பிரிக்கலாம். இன்டர்னல் மைக்ரண்ட்றவங்க நம்ம கண்ட்ரிக்குள்ளேயே போகிறவங்க, எக்ஸ்டர்னல் மைக்ரண்ட்றவங்க நம்ம கண்ட்ரியை விட்டு வெளி கண்ட்ரிக்கு போகிறவங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மைக்ரண்ட் அப்படின்றவங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நமக்கு நல்லாவே தெரியும். இந்த மைக்ரண்ட் பீப்புள் நம்ம என்ன ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கான லேபர் ரைட்ஸ் வந்து அதிகமாக கொடுக்குறமான கிடையாது. அவங்களுக்கான சோஷியல் செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷன் லைக் இஎஸ்ஐ, பிஎஃப் இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. அதே மாதிரி தான் நம்ம வேர்ல்டு லெவலில் சவுத் ஏஷியன்லேருந்து மைக்ரண்ட் கிரைசிஸ் வந்து மைக்ரண்ட் ஆகி போகிறாங்க பார்த்தீங்களா, மைக்ரண்ட் ஆகுறாங்கல்ல, அவங்களுடைய கிரைசிஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ சவுத் ஏஷியாவிலேருந்து ஒரு இடத்துல மைக்ரேஷன் ஆகி போகிறாங்கன்னா அது முக்கியமான இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஏரியா, சவுதி அரேபியா, யுஏஇ இந்த மாதிரியான கல்ஃப் ரீஜியனுக்கு தான் நம்ம அதிகமான வந்து என்ன பீப்புள் வந்து என்ன ஆகுறாங்க, மைக்ரேட் ஆகுறாங்க. அப்போ அந்த மைக்ரேட் ஆகிற பீப்புளுக்கு வந்து என்னென்னா எந்த மாதிரியான அங்கே வந்து வரவேற்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முதல்ல வந்து என்னன்னா அவங்களுடைய வரவேற்பு எல்லாமே வந்து என்னன்னா இந்த லோயர் லெவல் ஜாப்ல தான் வந்து என்னன்னா அவங்கள இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஆஸ் வெல் அஸ் அங்கே வந்து கஃபாலா அப்படின்ற ஒரு சிஸ்டமும் இருக்கும். அதெல்லாம் கேள்விப்பட்டீங்கன்னா தெரியும். கஃபாலா அப்படின்ற ஒரு சிஸ்டம், இந்த பர்டிகுலர் கஃபாலா சிஸ்டத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபாரின்ல இருந்து ஒரு அதாவது என்ன பார்த்தீங்கன்னா கஃபாலா அப்படின்றது இந்த யுஏஇ இந்த மாதிரியான ஏரியாவில் யுஏஇயில் இப்போ தான் அதை டெலிட் பண்ணாங்க. பட் என்னன்னா கஃபாலா சிஸ்டம் என்ன, அங்கே ஒரு முதலாளி இருப்பாப்பில், அங்கே முதலாளி வந்து என்ன யாராவது ஒரு பர்சனை வெளி கண்ட்ரிலேருந்து ரெக்ரூட் பண்ணி அவர் எடுத்துகிட்டு போய் லைக் ஸ்லேவ் மாதிரி எங்கே போனாலும் வந்து இவர்கிட்ட கேட்காம போக முடியாது, இவர்கிட்ட தான் பாஸ்போர்ட் எல்லாமே இருக்கும். ஸோ அதுதான் கஃபாலா சிஸ்டம்ன்றது. ஸோ இந்த மாதிரி மோசமான சிஸ்டம், சேஃப்டி கிடையாது, சோஷியல் செக்யூரிட்டி கிடையாது, வெல்ஃபேர் மெக்கானிசம் எதுவுமே கிடையாது, லேபர் ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் அதே மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படி ஒன்று அரைஸ் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இவங்களை தான் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேலையை விட்டு தூக்குவோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் வந்து என்னென்னா நம்ம மைக்ரேஷன் ஃபோர்ஸ், மைக்ரேட்டட் பீப்புள் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் அந்த கல்ஃப் ரீஜியனில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இவங்க தங்குற ஏரியா, கேம்ப்பு, ரூமு, டாய்லெட் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ ஷேரபிள். அதுவும் பார்த்தீங்கன்னா அன்ஹைஜீனிக் இந்த மெத்தடில் தான் வந்து என்னென்னா அங்கெல்லாம் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றதையும் இந்த பர்டிகுலர் இதில் சொல்கிறாங்க. ஓகேங்களா?
ஸோ இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாரும் வந்து என்னென்னா திருப்பி ரீமைக்ரேட் ஆகி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க கண்ட்ரிக்கு போயிட்டுருக்காங்க. அப்போ இந்த பர்டிகுலர் ரீஜனில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஹாபிலிட்டேட், ரீஇன்டகிரேட், ரீசெட்டில் அப்படின்ற விஷயத்தை அந்த பர்டிகுலர் கண்ட்ரி பண்ணணும் அப்படின்றத இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வடேஷ் அப்படின்ற ஒரு இதை கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா, இது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், இதை வந்து கொண்டு வந்திருக்கோம். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவிலேருந்து தான் அதிகமான பேர் வந்து உங்களுக்கு சவுத் ஏஷியன் அந்த UAE இந்த மாதிரியான ஏரியாவுக்கு போகிறதுனால கேரளாவில் வந்து ட்ரீம் கேரளா அப்படின்ற விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, ட்ரீம் கேரளா அப்படின்ற விஷயம். இதுக்கப்புறம் பங்களாதேஷில் அவங்களுக்குன்னு வந்து சில ஸ்கீம்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தானில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் சில கண்ட்ரி லைக் ஸ்ரீலங்கா அந்த மாதிரியான கண்ட்ரி வந்து இன்னும் நிறையா வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா சவுத் ஏஷியன் ஆர்கனைசேஷன்ஸும் இதில் இது பண்ணணும் அப்படின்றதும் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் எக்ஸஸாக தெரிஞ்சுக்கணும்னா குளோபல் மைக்ரேஷன் ரிப்போர்ட் 2020 ஒரு ரிப்போர்ட் இருக்கும். இதை யார் வெளியிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் மைக்ரேஷன், அவங்க தான் வெளியிடுவாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டை போய் படிக்கணும்னா இந்த வெப்சைட்டில் போயிட்டு படிங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டிங் ஆர்டிஸ்ட் அண்ட் தி ஆர்ட். இதில் முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்ச்சுரல் எக்கனாமியை இம்ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்றாங்க. வாட் இஸ் கல்ச்சுரல் எக்கனாமி, அதுதான் முக்கியம். கல்ச்சுரல் எக்கனாமி அப்படின்னா த எக்கனாமி பேஸ்ட் ஆன் கல்ச்சர் அப்படின்றது என்ன, ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் நீங்கள் தெரிஞ்சிருக்கும். நிறையா வந்து பெயிண்டிங்ஸ் இதெல்லாம் வரைகிற வந்து நிறைய ஆர்டிஸ்ட் வந்து நமக்கு இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் லெவலாக வந்து என்னென்னா சில ஜாப்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருப்போம். இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்ச்சுரல் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவோம். இந்த கல்ச்சுரல் எக்கனாமி பேண்டமிக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ பேண்டமிக் வந்ததுக்கு அப்புறமா எப்படி இருக்குது. பேண்டமிக்கு முன்னாடியுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான மிகப்பெரிய லெவலில் கவர்மெண்ட்டோட சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் வந்து அதிகமாக கிடையாது. செகண்டு, இதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஏதாவது இருந்துச்சா நம்ம கண்ட்ரியில் அப்படின்னா இது கிடையாது. சரி, இதை ஊக்குவிக்கிற சில கம்பெனிஸ், மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்டை வந்து இவங்களுக்கு கொடுக்க விட்டாங்களான்னா கிடையாது, கொடுக்க விடலை, கவர்மெண்ட் கொடுக்க விடலை. ஸோ இந்த மாதிரியான நெகட்டிவ் இதனால என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆர்டிஸ்ட், அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கல்ச்சரில் இருக்கிற ஆர்டிஸ்ட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அக்ரிகல்ச்சரை நோக்கி போயிருப்பாங்க. அப்போ அக்ரிகல்ச்சர் ஏரியாவில் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேலரி கம்மி. இது எல்லாதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரிகல்ச்சரை நம்பி இருக்கிற எண்ணிக்கை அதிகமாகுது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் விஷயத்தெல்லாம் நடக்குது. ஸோ இந்த ஆஃப்டர் பேண்டமிக் பார்த்தீங்கன்னா இன்னமும் இது வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் இதை வந்து இன்னும் ஆதரிக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஈவன் வந்து கவர்மெண்ட் வந்து நிறையா கொடுக்குற அந்த சலுகைகளும் இவங்களுக்கு வந்து என்னென்னா போய் சேர்றதில்லை. லைக் MSME இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. பட் இவங்க வச்சிருக்கிற அந்த MSME இதுக்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு அதிகமான சப்போர்ட் அப்படின்றது ப்ரொவைட் ஆகிறதில்ல. ஓகேங்களா. ஸோ இதுக்கு சில ரெக்கமெண்டேஷன், அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பேண்டமிக்கு முன்னாடியே இந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சரல் ஏரியாவில் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி சில ரெக்கமெண்டேஷன்லாம் கொடுத்தாங்க. அது என்ன ரெக்கமெண்டேஷன் அப்படின்னா கல்ச்சுரல் எக்கனாமி ரிலேட்டடாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட்டில் வந்து கொண்டு வரணும். லைக் கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல்ஸை வந்து என்ன இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வந்தாங்க, ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க. ஓகேங்களா. இது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து என்ன, இந்த கல்ச்சுரல் இதில் எக்கனாமியில் இருக்கிற பீப்புளுக்கு வந்து என்ன ஹெல்த் கவரேஜ் ரிலேட்டட் டு ஆயுஷ்மான் பாரத் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வரணும் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. செகண்ட் என்ன அப்படின்னு தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியிலேருந்து ஜிஎஸ்டி பேமெண்ட்லேருந்து சம் மொரட்டோரியம்னா ஜிஎஸ்டி பேமெண்ட் கொடுக்காம சம் மாதம் இல்லை வருஷத்துக்கு வந்து என்ன இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள். நெக்ஸ்ட்டு டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் டு இந்த பர்டிகுலர் ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் இம்ப்ரூவ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தாங்க. பட் சென்டரும் ஸ்டேட்டும் இதில் எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸும் வந்து என்னன்னா கொண்டு வரல. சரி, ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து போய் ஒரு பெர்ஃபார்மர் இருக்கார் அப்படின்னா அவருக்குன்னு ஒரு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு கேட்டால் அதுவும் வந்து என்ன பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஈஸியாக கொடுக்கறதில்ல. ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஏரியாவில் மிகப்பெரிய லெவலில் ப்ராப்ளத்தை வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ அதுக்கான முயற்சிகளை வந்து கவர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்றத இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து என்னென்னா இந்த எக்கனாமியில் இந்த ஒன் டைப் ஆஃப் எக்கனாமி, அதை நம்ம என்னென்னா நம்ம ஃபுல்லாகவே வந்துன்னா மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் MSME பார்த்துக்கிட்டு இருப்போம். MSME அக்ரிகல்ச்சரை பார்த்துக்கிட்டு இருந்தோம். பட் இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்கனாமி. ஓகேங்களா. இந்த கல்ச்சரல் எக்கனாமி அப்படின்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜில் உங்களுக்கு முக்கியமாக COVID-19 ரிலேட்டடாக தான் எல்லாமே இருக்குது. அதுக்கு அடுத்த பேஜில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 370 பற்றி பேசி நமக்கு உமர் அப்துல்லா அவங்க வந்து என்ன பேசியிருக்கிறாங்க, அது ஒரு இன்டர்வியூ, வேணால் அதை நீங்கள் போய் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஆன் 74% FDI இன் டிஃபென்ஸ் zone, அதாவது டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரொசீஜர். ஓகேங்களா. டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரொசீஜர் 2020 இதை பற்றி ஆல்ரெடி பேசியிருக்கோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரொசீஜர் அப்படின்றது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து வெளியிடுவாங்க.
இந்த பர்டிகுலர் டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரொசீஜரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டை வாங்குறதுக்கான ப்ரொசீஜர்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த பர்டிகுலர் ப்ரொசீஜர் 2020 ரிலீஸ் பண்ணாங்க. இந்த ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இதோட நேம் மாற்றிருப்பாங்க. அது என்ன நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிமேல் டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரொசீஜர்னு எழுதக்கூடாது, டிஃபென்ஸ் அக்யூசியேஷன் ப்ரொசீஜர் அப்படின்றத தான் எழுதணும். ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் ப்ரொசீஜரில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட லோக்கல் இண்டஸ்ட்ரீஸில் வந்து நிறையா வந்து டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணணும். அதே மாதிரி லோக்கல் டொமஸ்டிக்கலி இருக்கிற ப்ராடக்ட், ஓகேங்களா, டொமஸ்டிக் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ண அந்த டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் வந்து பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க. பட் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நிறைய டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணாங்க. அதுக்கு வந்து இங்கே இருக்கிற கம்பெனிக்காரங்களும் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்ஷன் தெரிவித்தாங்க. நிறைய ப்ராடக்ட் எங்கேருந்து வாங்குறாங்கன்னா டிஃபென்ஸ் ப்ராடக்ட்டை ரஷ்யாட்டிருந்து ஃப்ரான்ஸ்லேருந்து வாங்குறாங்க. நிறைய ஈவன் கன்ஸை கூட என்னென்னா ஃப்ரான்ஸ்லேருந்து வாங்குறாங்க. அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து என்ன ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. லைக் இப்போ பார்த்தீங்கன்னா 49%லேருந்து 74% ஆட்டோமேட்டிக் ரூட் கொண்டு வர போகிறாங்க. பட் ஆட்டோமேட்டிக் ரூட் கொண்டு வந்து என்ன பண்ணுறது, இங்கே இருக்கிறத ப்ரொக்யூர் பண்ணால் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். பட் கவர்மெண்ட் வந்து ஒரு பகுதியில் வந்து இந்த மாதிரியான ஒரு இதை கொண்டு போகுது, இன்னொரு பகுதியில் என்ன பார்த்தீங்கன்னா வேறு மாதிரியான ஒரு விஷயம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஓகேங்களா? அதாவது வேறு மாதிரியான ஒரு மூவ்மெண்ட்டை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதையும் நீங்கள் வந்து திங்க் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு எதுவும் முக்கியமாக இல்லை. ஓகேங்களா? அதில் என்ன ஒர்க்கிங் வித் இந்தியா டு மேக் க்ளீன் பவர் ஆக்சசபிள் யூகே மினிஸ்டர் வந்து பேசியிருக்காரு. அது ஒரு மிகப்பெரிய ஆர்டிக்கல். ஓகேங்களா? அது வேணால் நீங்கள் படித்து பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நார்மலாக வந்து க்ளீன் பவரை பற்றி பேசியிருக்காங்க. க்ளீன் பவர் அப்படின்னா ரெனியூவபிள் எனர்ஜியை பற்றி பேசியிருக்காங்க. ஓகேங்களா? அது வேணால் ரீட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்ல்டு இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 பில்லியன் அனிமல்ஸ் அஃபெக்டட் பை ஆஸ்திரேலியா புஷ் ஃபயர்ஸ். ஓகேங்களா? நீங்கள் இந்த ஆஸ்திரேலியா புஷ் ஃபயர்ஸ் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக மிகப்பெரிய லெவலில் வந்து என்னன்னா நமக்கு வேர்ல்டு லெவலில் கன்சர்ன் ஆகிக்கிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா புஷ் ஃபயர் ரிலேட்டட் விஷயங்களை போயிட்டு ஆன்லைனில் போய் படிங்க. ஓகேங்களா? இதில் வேர்ல்டு வைடு ஃபண்ட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ரிப்போர்ட்டை கொடுத்ததில் கிட்டத்தட்ட வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 143 மில்லியன் மேமல்ஸ், 2.46 பில்லியன் ரெப்டைல்ஸ், 180 மில்லியன் பேர்ட்ஸு, 51 மில்லியன் ஃப்ராக்ஸ் இதெல்லாம் வந்து என்னென்னா இம்பேக்ட் ஆகிருக்கு இந்த மாதிரி புஷ் ஃபயர்னால இந்த பர்டிகுலர் 10 வருஷத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. இது என்னென்னா உங்களுக்கு என்வரான்மெண்டல் ரிலேட்டடில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது. ஓகேங்களா? இந்த பர்டிகுலர் புஷ் ஃபயரை வச்சு உங்களுக்கு மெயின்ஸில் பேப்பர் 3 கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த புஷ் ஃபயரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அடுத்து எக்கனாமிக் காலமில் போனீங்க அப்படின்னா ரூரல் லெண்டிங் ரிவைவிங் அக்ரி கிவ்ஸ் ஹோப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்ரிகல்ச்சர் எக்கனாமியை பற்றி பேசியிருக்காங்க. தட் இஸ் கால்டு வி ஷேப் எக்கனாமியை பற்றி பேசியிருக்காங்க. வாட் இஸ் வி ஷேப் எக்கனாமி அப்படின்றதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு விளக்கம் கொடுத்துருக்கேன். வி ஷேப் எக்கனாமி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர் வில் பி a higher peak in particular area அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சில சுச்சுவேஷனால் லோயர் பீக் போகும். அந்த லோயர் பீக்லேருந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் ஹையர் பீக் போகும். தட் இஸ் கால்டு வி ஷேப் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவோம். அந்த பர்டிகுலர் இது வந்து ரூரல், அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்ரிகல்ச்சரில் வரப்போகுது. அது ஏன்னா ரூரல் லெண்டிங், ரூரல் லெவலில் நம்ம என்ன பண்ணுறோம் அதிகமான கடன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வி ஷேப் எக்கனாமி கிரியேட் ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்றது அடுத்த ஆர்டிக்கலில் பேசியிருக்காங்க. அது சும்மா நீங்கள் யார் படித்தாலும் புரியும் அப்படின்றதுனால அதை நான் உங்களுக்கு இதில் எடுக்கலை. அதே மாதிரி கவர்மெண்ட் நோட்டிஃபைஸ் 100% FDI இன் ஏர் இந்தியா ஃபார் NRIஸ்ன்னு இருக்குது. அதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஏர் இந்தியாவை ஆல்ரெடி வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா வெளி MNCக்கு கொடுக்க போகிறாங்க. இதில் வந்து என்ன ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.